சில நிமிடங்கள் மட்டுமே நீடித்தாலும் சுனாமியின் தாக்கம் 12 ஆண்டுகளை கடந்து இன்றும் ரணமாய் நம் மனதில் நீடிக்கின்றது. அதன் பாதிப்பலைகளை பற்றிய ஒரு சிறு தொகுப்பு. காலை அமைதியாய் உதித்த சூரியன் மறையும் தருணத்தில் உலகையே புரட்டி போட்டிருந்த கருப்பு தினம் இன்று. இரண்டாயிரத்து 4ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் கொண்டாட மகிழ்ச்சியில் உறங்கிய பலரும் மறுநாள் விடியலில் கண்ட நிகழ்வுகள் 12 ஆண்டுகள் கடந்தும் மறைய மறுக்கின்றன. இரண்டாயிரத்து 4 டிசம்பர் 26 சுனாமியின் சுழற்சியில் இருண்டு போனது பலரது வாழ்வு. இந்தோனேசியாவின் சுமத்ரா தீவு அருகே ஆழ்கடலில் ஏற்பட்ட நில அதிர்வு எழுப்பிய பேரலைகள் தாய்லாந்து, இந்தோனேசியா, மலேசியா, இந்தியா, இலங்கை உள்ளிட்ட பல நாடுகளின் கடலோர பகுதிகளை நிர்மூலமாக்கியது. இந்த இயற்கை சீற்றத்தால் லட்சக்கணக்கானோர் உயிரையும் உறவுகளையும் இழந்து குமுறிய குமுறல்கள் இன்னும் பலரது செவிகளில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் வீடுகளை பறிகொடுத்தனர். தமிழகத்தில் மட்டும் சுமார் 8000 பேர் உயிரிழந்தனர். படகுகள், வலைகள் இழந்தது மட்டுமின்றி கடலின் தன்மையே மாறிப்போனதால் மீனவர்கள் பட்ட துயரத்தை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. தொழில்நுட்பங்கள் பல வளர்ந்தாலும் இயற்கையின் சீற்றத்தை எதிர்கொள்வது சுலபமல்ல என்பதை உணர்த்தி சென்றது சுனாமி. சுற்றுச்சூழலை மாசுபடுத்துவதன் மூலம் இயற்கையை நாம் சீண்டி பார்க்கிறோம் என்பதை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதே சுனாமி நமக்கு கற்பித்த மற்றொரு பாடம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் குழுவுடன் புவனேஸ்வரி.